विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् प्रतिषेद्धुमशक्यत्वात् नेति शेषितम् इदं नाहम् इत्यद्धा प्रतिपाद्यते अहं धीरिदमात्मोत्थावादारम्भण गोचरा निषिद्धात्मोद्भवः पुनर्मानतां व्रजेत् पूर्वबुद्धिमबाधित्वा नोत्तरा जायते मतिः दृशिरेकः स्वयं सिद्धः फलत्वात् न बाध्यते इदं वनमतिक्रम्य शोकमोहादिदूषितम् वनाद्गन्धारको गान्धारको यद्वत् स्वात्मानं प्रतिपद्यते ரெண்டாவது பிரகரணம் பிரதிஷேத பிரகரணம்னு பேரு. இது உபதேசாஸ்திரத்துல பத்திய பாகத்துக்கு சேர்ந்து கத்திய பாகம் பார்த்துட்டோம். ரெண்டாவது பத்திய பாகம். பல உபதேசங்கள் அப்படிங்கிற பேர்ல உபதேச சாஸ்திரிங்கிற பிரகரணம் வந்திருக்கு. இப்ப உபனிஷத்துகள்லாம் ஆத்மாவை எப்படி தெரிவிக்கிறது அது இங்க சொல்ற. இந்த உபதேசம் என்ன? ஆத்மாவை உபனிஷத்துகள் எப்படி தெரிவிக்கிறது? ஆத்மாவை சொன்னா போறாதா? இது பூமின்னா காட்டினா போறாதா? இது செவருன்னா காட்டினா போறோமோ இல்லையா? இதை கையோடு இதான் செவருன்னு சொல்றா. அதே போல இது ஆத்மான்னு சொல்லலாமே. சுவாமி எப்படி சொல்ல முடியல? அதனால ஏன் சொல்ல முடியல? உருவம் இருந்தால் இது என்னது அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாவுக்கு உருவம் இல்ல, அதுல சப்தம் இல்ல. அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபமவ்யயம் அரசம் அகந்தவச்சயத். சப்தமோ ஸ்பர்ஷமோ ரூபமோ ரசமோ ஒண்ணும் இல்ல. அதுல ஆகாசத்தை எப்படி காண்பிப்பா? கண்ணால இது ஆகாசம், நீளமா இருக்கு ஆகாசம், அதுவா நீளமா இருக்கிறது ஆகாசம் இல்ல, வெறும் ஸ்பேஸ் தான் ஆகாசம். நீளமா நமக்கு வேற ஏதோ ஆகப்படுறது, வஸ்துதா நீளமா இருக்கிறது ஆகாசம் இல்ல. அதனால ஆகாசம் ரெண்டு செவருக்கு நடுவில் இருக்கா கூடியதான் இடவெளி இருக்கு பட்சல. இது எப்படி சொல்றது? இப்படிதான் சொல்றோம். நீங்க காட்ட முடியலைன்னா காட்ட முடியாது. நிறைய விஷயங்கள் மனுஷனுக்கு சொல்லால தெரிஞ்சுக்க முடியாது, சந்தர்ப்பத்தை வச்சுதான் சொல்லணும். பிசாசுங்கிற ரொம்ப பேர் சொல்ற, யாராவது பார்த்தாளா தெரிய. அப்ப என்ன பண்ண, இது பயஜனகமான ஒரு பொருள், அவ்வளவுதான் நமக்கு எல்லாம் தெரியும். அது புடிச்சுட்டு எடுத்தனா கஷ்டம், அது திரட்டுறது கஷ்டம், மனுஷனை சொல்லப்படுது, இவ்வளவுதானே தெரியும். அதே மாதிரி இந்த பிரம்மத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றதுன்னா முடியாத காரியம். சொல்லால் சொல்ல முடியலன்னா அது எப்படி அறிவிக்கிறது? இது பார்க்கலாம். அதுக்காகத்தான் உபனிஷத்து ஒரு தனியான ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். என்ன வழி அப்படின்னா, பொருள்கள்லாம் இருக்கு, அத்துடன் சேர்ந்து பல பொருளை நீங்க சேர்ந்து பிடிச்சுட்டு இருக்க, புரிந்து கொண்டிருக்க. அதுல மற்றவைகள்லாம் இல்லை இல்லைன்னு சொன்ன பிறகு அப்புறம் மீதி எது அப்படின்னு கேட்டா, மீதி என்ன இருக்கோ அதுதான் அப்படின்னு சொல்றோம். இப்படி சாதாரணமாக நாம பார்ப்போம். டிகாக்ஷன் அது என்னதுன்னு கேட்டா என்ன சொல்வேன்? காஃபி கையில இருக்க, டிகாக்ஷன் என்ன அர்த்தம்? டிகாக்ஷன்னா கருப்பா இருக்கும் அப்படி சொல்லலாம். நீங்க கருப்பா இருக்குன்னு சொன்னதுனால கருப்பா இருக்கிறது டிகாக்ஷன் தெரிஞ்சதுக்கு கண்ணால பாத்திருக்கலாம். அதை போட்டு உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ டிகாக்ஷன் எசன்ஸ் ஒரு அர்த்தம் வருமே தவிர
எப்படி வரும்? டிகாஷன்னா எசன்ஸ் அர்த்தம், அவ்வளவுதான். சாறுன்னு அர்த்தம். பழச்சாறு மாதிரி காஃபி பொடியினுடைய சாறு. அது எப்படித்தான் சொல்வேன் அப்படின்னா, இந்த பாலை பண்றதுக்கு காஃபி பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் கொண்டு வாங்க. வரிசையா ஒண்ணு கொண்டு வந்த. இந்த காஃபியில இருக்கிற பொருட்கள்ல பால் இல்ல, சர்க்கரை இல்ல, வெந்நீர் இல்ல, ஒரு மீதி என்னதுன்னா மீதி எண்ணம் இருக்கோ அதுக்கு டிகாஷன். இப்ப என்ன பண்ணினோம், அத தனியா பிரிச்சு காட்ட முடியாத போனாலும் மற்ற பொருள்களை எல்லாம் அத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடியதான பொருள்களை நீக்கின பிறகு எது எஞ்சி இருக்கோ அதான் அது எப்படி சொன்னமோ அதே மாதிரிதான் உலகத்துல எல்லா பொருள்களும் அந்த பரமாத்மாவிடத்துல இருக்கு. பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கார். இப்ப நாமெல்லாம் இருக்கோம், நம்மளை தாங்கிறது எதுன்னு கேட்கல. நீங்க என்ன சொல்வீங்க? இந்த புளோர் தாங்கிறது சார். இந்த புளோரை எது தாங்கிறதுன்னா 4 பக்கம் 4 ஸ்தம்பம் தூணை கொடுத்திருக்கோம், அது தாங்கிறது. தூணை எது தாங்கிறதுன்னு கேட்டேன்னா பூமி தாங்கிறதுன்னு சொல்லணும். அப்படித்தானே? இது இத்தனை பேரையும் ஒவ்வொருத்தரையும் என்ன தாங்கிறதுன்னு கேட்டா எல்லாரும் என்ன பதில் சொல்வா? கடைசியில பூமி தான் தாங்கிறது. அந்த ஒரு பூமியில எத்தனை பேர் இருக்காளோ, எத்தனை பொருளும், மரங்கள், கொடிகள், மலைகள், நதிகள் எல்லாம் இந்த பூமியில் தானே இருக்கு. ஆனா அந்த பூமியில எப்படி எல்லா பொருட்களும் இருக்கோ அதே போலதான் பரமாத்மாவில எல்லா பொருளும் இருக்கு. மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா, உலகம் முழுக்க என்னிடத்துல தான் இருக்கு. நான் எல்லா ஆற்றங்களையும் பூந்து கொண்டிருக்கேன். எப்படி தங்கத்தினால் உருவாக்கப்பட்டதான எல்லா பொருள்களையும் தங்கம் பூந்துட்டு இருக்கோம். வளையாகட்டும், மோதிரமாகட்டும், ஒட்டியானமாகட்டும், செயின் ஆகட்டும், எல்லாத்துலயும் தங்கம் இருக்கா இல்லையா? தங்கம் இருக்கு. ஆனா தங்கமானது எல்லாவற்றுக்கும் எப்படி அடிப்படையாக இருக்கோ, எப்படி ஆதாரமா இருக்கோ, அந்தந்த பொருள் இருந்து தங்கத்தை எடுத்துட்டா பொருளே இல்லாம போயிடுமோ, அதே மாதிரிதான் பரமாத்மாவுக்கு மேல எல்லா பொருளும் இருக்கு. பரமாத்மா எல்லாத்துக்கும் அடிப்படையாக உள்ளார். இப்ப அந்த பரமாத்மாவை காட்டணும்னா எப்படி காட்டுறது? அதான் உருவம் இல்லையே, சொல்லு இல்லையே, சுவை இல்லையே, எப்படி காட்டுறது அப்படின்னா, ஜப்பான் நீ எந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்காயோ அவ்வுலகத்துல ஒவ்வொன்னா இது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு எடுத்து விட்டா எல்லாமும் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப என்ன இருக்கும்? என்ன வெஞ்சு நிக்கிறதோ அதான் பரமாத்மா. இதை தவிர வேற வழி இல்ல சார். பரமாத்மாவை அறிவதற்கு இது ஒண்ணுதான் வழி. அப்புறம் சொன்னார், பரமாத்மாவை இல்லைன்னு சொல்லிவிடுறேன், அது ஒன்னாவது சொல்ல முடியாதுன்ட்டு. ஏன் தெரியுமா? பரமாத்மான்னு யாரு சொல்றாளோ அதை நீ தான்பா. எந்த போய் பரமாத்மா தெரியல, நான் தான் அவதிப்பட்டு இருக்கேன்னு. அவதிப்படுறது உண்டு, ஆனா உள்ள இருக்கிறது அவர் தான். உள்ள மட்டும் இல்ல, உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்கோ எல்லா பிராணிகளுக்குள்ளயும் அந்த பரமாத்மா தான் இருக்க. அந்த அவர் இருக்க தொட்டுதான் உங்க கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, எல்லாமும் பண்றது. சோ நீங்க இது எனக்கு வேண்டாம்னு புத்தகத்தை விட்டுடலாம், டேபிளை விட்டுடலாம், இந்த செவரை விட்டுடலாம், வீடை விட்டுடலாம், எல்லாத்தையும் விடலாம் சார். ஆனா உங்களை நீங்க விடல. ஏன் சார் விட முடியாதுன்னு? விடுறவனும் இவன் தான். விடக்கூடியதான பொருளும் எப்படி இருக்கும்? குழந்தைகள்லாம் என்ன பண்ண தெரியுமா? நான் ஒரு குழந்தைய குனிய சொல்லிட்டு மீதி தாண்டுவேன். இப்படி ஒரு விளையாட்டு. இன்னொரு குழந்தைய தாண்டலாம், 100 குழந்தைகளை நீங்க தாண்டலாம். உங்களையும் நீங்க தாண்ட முடியுமா? உங்களை இன்னொருத்தன் தான் தாண்ட முடியுமே தவிர நீங்கள் உங்களை தாண்ட முடியுமா? ஏன் சுவாமி முடியாதுன்னு? தாண்டவனே இவன் தானே. தாண்டவனா இருக்கிறவன் இன்னொரு பொருளை தாண்டலாமே தவிர தன்னைத்தான் தாண்ட முடியாது. அது அப்படிதான். அதான் உங்களையே நீங்க தாண்ட முடியாது போட்ட உங்க நிழலை கூட நீங்க தாண்ட முடியாது. இது அநியாயமா தான் இருக்கு. உங்க நிழல் இருக்க, அது கால வேளையில பின்னால சூரியன் இருந்தானா உங்களுக்கு முன்னால இருக்கும் நிழல். அந்த நிழலை குதிச்சு தாண்டி பாருங்க, பார்க்கலாம் முடியுமா? உங்க நிழல கூட உங்களுக்கு தாண்ட முடியல, என்ன உங்களையே இப்படி தாண்ட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். விவகாரம் என்ன? சொபதாச்சாயாம் எத்வல்லங்கிது மீயதே
தன்னுடைய நிழலை தான் எப்படி தாண்ட முடியலையோ அதே போல அந்த பரமாத்மாவை அறிவதும் அப்படித்தான். ஏன்னா பரமாத்மாவை இவனும் ஒண்ணுத்தான். இப்ப இந்த பரமாத்மாவை நிராகரணம் பண்ண முடியாது, இது இல்லை என்று தள்ள முடியாது. இவனை தவிர மீதி பொருள்களை தள்ளலாம், இவனை மட்டும் தள்ள முடியாது. எல்லாமே இல்லை இல்லை என்று எல்லாவற்றையும் நெகேட் பண்ணிவிட்டேனால் கடைசியில என்ன சார் இருக்கு? அது ஒண்ணுதான் இருக்கு. புது வீடு வாங்கியிருக்க, ரொம்ப அழகான வீடு, இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு பெருசு, ரொம்ப சந்தோஷமாக நல்ல லொகேஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வாங்கியிருக்கு, ரொம்ப நல்லா தான் இருக்கு. சரி, இங்க இருந்து இதை காலி பண்ணணும்னு ஒவ்வொரு பொருளா கொண்டு போய் வச்சு எல்லாம் கொண்டு போய் வச்ச பிறகு சார் இத்தனை நாளா இந்த இடத்துல இந்த காசு இருக்கு, அதை நான் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுக்கிறேன் சார், நான் முடியும். ஏன் சார் இத்தனை நாள் உங்களுக்கு அந்த காசு தானே இருந்தது தானே, சுவாசம் பண்ணிட்டு இருந்தது, அந்த காசை எடுத்து போக வேண்டாமா? அங்கே வேற காசு இருக்கட்டும், ஆனா இது நம்மளோட இருந்து சில பேருக்கு அப்படித்தான். அது உபயோகம் இல்லாத போனால் அப்படியே வச்சிருப்பான். 40-50 வருஷத்துக்கு முன்னால வாங்கின கூரை புறவை இருக்கும், அது ஏதோ வரலட்சுமி விருத்தத்தை அன்னைக்குதான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 50 புடவை வாங்கியிருக்காங்க சார், இருந்தாலும் அதை விட மாட்டாங்க, அது அம்மா வாங்கி கொடுத்து அப்படி ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுங்கிற இருக்கட்டும், நமக்கு என்ன அவளுடைய விவகாரம். ஆனா லோகத்துல என்ன விவகாரம்னா, அது உபயோகம் இருந்தாலும் இல்லாத போனாலும் அதை எப்படி நம்ம பத்திரமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுல இத்தனை நாள் நமக்கு சகாயப்பட்டதான அந்த காத்தையோ இல்ல அந்த இடவழியோ நீங்க இன்னொரு இடத்துல கொண்டு போக முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ற, வீடை காலி பண்ணிட்டேன்னு சொல்றேன், வீடை காலி பண்ணிட்டேன்னா வீட்டுல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் எடுத்துன்னு போனீங்களா? ஏதாவது 1-2 விட்டுடா? அங்க இருக்கக்கூடியதான இடவழியே எடுத்துன்னு போகல, அங்க இருக்கக்கூடியதான காத்த எடுத்துன்னு போகல, பழைய வீட்டுல இருந்ததான இருட்டையோ வெளிச்சத்தையோ எடுத்துன்னு போகல. இப்ப ஏன் சார் வாங்கினீங்கன்னா ஒரே இருட்டா இருக்கு, லைட் போட்டுதான் காரியம் நடக்கும். ஆனாலும் ஆர்கிடெக்ட், அமெரிக்காவில் இருந்த ஆர்கிடெக்ட் வந்து கட்டினார், உள்ள இருட்டும் வராது, காத்தும் வராது, வெளிச்சமும் வராது, காத்தும் வராது. அவளுக்கு தகுந்த போல அவ கட்டியிருக்கா. ஆனா இந்துவுக்கு எப்படி கட்டணுமோ அப்படி கட்டல, என்ன பண்றது? ஆனா என்ன, அந்த இருட்டையோ வெளிச்சத்தையோ எடுத்துன்னு போக முடியுமா? எடுத்துன்னு போறா? ஏன் சுவாமி, மற்றவைகள்லாம் எடுத்துன்னு போகலாம், மிச்சம் ஒண்ணு இருக்கு, எடுத்துன்னு போக முடியாத எஞ்சினதான பொருள் ஒண்ணு இருக்கு. அதே விதமாக இந்த ஆத்மாவனிடத்திலிருந்து அதுக்கு மேல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் இல்லை 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 என்று நீக்கின போதிலும் ஒன்ன நீங்க நீக்க முடியாது. அது என்னன்னா நீங்க தான். சர்வ கல்பனா அதிஷ்டானம், நான் எல்லாத்தையும் நான்கிற அதான் நான்கிற எண்ணம் உங்களை விட்டு போகல. கண்ணு பார்த்தா நான் பாக்கிறேன், கால் நடந்தா நான் நடந்தேன், எனதுன்னு சொல்லணும் நியாயமா. கண்ணு எனது, அப்படிதான் சின்ன வயசுல அம்மா சொல்லி கொடுத்தா, உன் கண்ணை காமி அப்படின்னா கண்ணா இப்படியே காமிச்சாரு. அம்மாக்கு ஒரே கை கொட்டி சிரிக்கிறா. என்ன சின்ன வயசுல ரைட், ஒரு 10 வயசு அப்புறம் காட்டினா எப்ப எது காட்டணுமோ அப்பதான் அதனுடைய சந்தர்ப்பம். ஆனா அம்மா எப்படி சொல்லி கொடுத்தா தப்பா சொல்லி தரல, என்னுடைய கண்ணு தான் எனக்கு காமிச்சு, உன் கண்ணை காமின்னா. அப்படித்தானே நம்ம கத்துட்டோம் முதல்ல. இது என் தலை, இது என் கையு, இது என் காலு, இப்படிதானே கத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அதுவே நான்கிற புத்தி எப்ப வந்தது நமக்கு ஆரம்பிச்சது? கண்ணு பார்த்தா நான் பார்த்தேங்கிற, என் கண்ணு பார்த்தது அப்படின்னு சொல்லணும். நீங்க யாரு எழுதினா? நான் எழுதினேன்னு சொல்லப்படாது, என்னுடைய கை எழுதியது சொன்னா ஒண்ணு பைத்தியம், 2ன்னா வேதாந்தி. அவனுக்கு இவனுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்றேன்டா? அது உண்மை. கைங்கிறது நான் எழுதுறதுக்கு கருவியா இருக்கே தவிர நான் இல்ல. ஆனா அத நான்கிற எண்ணத்தோட இருக்கேன். காரணம் தெரியுமா? நான் அதோட இது சேர்ந்திருக்கு, விட்டு பிரியாம சேர்ந்திருக்கேன். செயினும் தங்கமும் நீங்க கழுத்துல போட்டுக்கிறப்ப தங்கம் உட்கார்றதும், வீட்டுக்கு பார்த்தா தங்கம் தனியா இருந்து வெறும் செயினும் இன்னைக்காவது பார்த்திருக்கலாம். அது பிரிக்க முடியறதா? வளையல இருந்தோ செயின்ல இருந்தோ தங்கத்தை எப்படி பிடிக்க முடியலையோ அதே விதமாதான் பரமாத்மாவில இந்த பதார்த்தங்கள் பிரிக்க முடியல. நம்மளோட நான் எதை சொல்றோ உள்ளூர் இருக்கிற ஆத்மாவை அதோட இந்த புலன்களை பிரிக்க முடியவில்லை.
எது பிரிக்க முடியல அந்த ரெண்டும் சேர்த்து நான் சொல்ல தொடங்கினேன். விவகாரம் இந்த நான்ங்கிறது எவ்வளவு போச்சு? முதல்ல சரீரத்துல நான்கிறேன், இந்த உடலை எடுத்துட்டு நான், அதனால்தான் நான் கருப்பு, நான் வெளுப்பு, நான் நீளமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன் சொல்றேன். அதே சமயத்துல என்னுடைய உடம்பு சரியா இல்ல, அது வேற சொல்லிட்டு இருந்தாலும் கவனிக்கல சார். இந்த கவனிக்கிறது வேதாந்தி எடுத்து பிரிச்சு சொல்லலாம். உலகத்துல இருக்கிறவா எல்லோரும் மெஜாரிட்டி சொல்றோம் தான். நாங்க கூட சமயத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுண்டாலும் சமயத்துல பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நன்ன உணர்ந்து ஆராய்ச்சி வார்த்தைகளை செய்து பார்த்தேனால் இவைகள்லாம் எனதுங்க. எதை எனதுன்னு சொல்லணும்? கண்ணு காது மோக்கனாக்க கை கால இவைகள்லாம் மனது புத்திய கூட. எனக்கு இன்னைக்கு மனசு ஏதோ கவலையா இருக்குதார்கள். என்னுடைய மனசுக்கு கவலை எனக்கு இல்ல, ஆனா நானே கவலைப்பட்டு இருக்கேன். நன்னா ஆராய்ந்து பார்க்கணும். இவைகள்லாம் இது இல்ல சொல்லக்கூடியதான நிலையில இருப்பவை இருந்த போதிலும் நான் என்கிறேன். இவளைத்தான் நான் என்கிறேன்னா இதை விட வேற ஏதாவது விவகாரம் உண்டோ? கொஞ்சம் யோசனை பண்ணி பேசல. நீங்க வெளியில போற, நான் வரேன்னு சொன்னேன், நம்ம ஆத்துக்கு வரேன்னு சொன்ன பொழுது நீங்க அவ ஆத்துக்கு போனேன். எப்படி போனேன்? பனியன் போட்டு ஷர்ட் போட்டு அது மேல வேணும்னா வேற ஏதாவது போட்டு அப்புறம் தானே போனேன். இப்ப நான் வந்தேன்னு சொன்னா ஷர்ட்டோட தானே வந்திருக்கு. இப்ப நான்ங்கிறது உடம்பா, அதுக்கு மேல இருக்கிற ஷர்ட். இப்ப எது வரைக்கும் நான் போயிருக்கு பாரு. பாக்கெட்ல பேனா வச்சுட்டு அதையும் சேர்த்தா நானுங்கிறேன். இது கையில இது பர்ஸ் வச்சுட்டு அதுவும் சேர்த்தா நான். என்னைக்காவது அது விட்டுடும், அதை விட செல்போன் விட்டு போனிடும், அதான் உடம்போடு இருக்க. இப்ப அதையும் நான் தானே சொல்றேன். நான் வந்திருக்கேன்னு இதோட சேர்த்துத்தானே வந்துட்டு இருக்கேன். அப்ப இந்த நானுங்கிறது எத்தனை பொருளோட சேர்த்து நான் இருக்கேன். ஆனா நிஜமா நான் எதை சொல்லணும் சார்? இந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு சக்தி, அததான் நான் சொல்லணும். ஆனா இத்தனையும் அதோட கலந்து பேசுறோம். அப்ப அந்த நானை மட்டும் தனியா பிரிச்சு அறியணுமையானால் என்ன சொல்லலாம்? இவைகள்லாம் நான் இல்லப்பா, இவைகள்லாம் ஒவ்வொன்னா நீக்கினேன்னா கடைகளை எதை உங்களால நீக்க முடியலையோ அது ஆத்மா. இப்படித்தான் சொல்ல முடியும், வேற வழி இல்ல. திடீர்னு ஒரு பையன் வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்டான். இந்த ரூம்ல வெளிச்சம்னா என்ன? பல்பை காமிச்சு அது பல்பு தானேங்கிறான். பொருள் எல்லாம் காமிக்க, அதாவது அந்தந்த பொருளுக்கு பேரை சொல்லிட்டு இருக்கான். வெளிச்சம்னா யாரோ ஒருத்தர் சொன்னார், அந்த வார்த்தையை பிடிச்சுட்டாவும். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு. என்ன சொல்வேன்? நீங்க எதனால பாக்கிறீங்களோ அது வெளிச்சம் அப்படின்னு. நான் கண்ணால் தான் பாக்கிறேன், வெளிச்சத்தோட கேட்பேன். ஒரு பெரியவர் சொன்னார், இத்தனை பொருளும் தெரியறதோ இல்லையா, அந்தந்த பொருளுக்கு மேல என்ன விழுந்திருக்கோ அது வெளிச்சம் அப்படின்னு. ஓஹோ, ஆனாலும் வெளிச்சம் தெரியலையே. ஓஹோ, இந்த டேபிள் எடுத்துக்கோ, இதுக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த மரத்தை எல்லாம் நீக்கிவிடு, அப்புறம் அது என்ன தெரியுது அப்பவும் தெரியுறதோ இல்லையோ அது மேல அதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றதே தவிர ஒரு வெளிச்சத்தை காட்ட முடியல, ஒரு இருட்டை உங்களால எடுத்து காட்ட முடியும். இருட்டோ இருக்குங்கிற எங்க இருக்கு? இப்ப இருட்டு இருக்கு அப்படின்னா இருட்டை பார்த்து இருக்குங்கிறத பார்க்காம இருக்கு. இருட்டுங்கிறது எதுன்னு கேட்டீங்களேயானால் எப்படி எடுத்து காட்டுறது? வெளிச்சத்துல கொண்டு வந்து இருட்டை காட்ட முடியாது. வெளிச்சம் வந்தாலே இருட்டு ஓடி போயிடுதுன்னு நமக்கு ஏதோ வசதியா எல்லாம் நமக்கு தெரியும், நான் அறிவேன்னு நினைக்கிறதே தவிர நல்லா கவனிச்சு ஊர்ந்து கவனிச்சு பார்த்தேடையானால் நிறைய பொருள் நமக்கு தெரியல. இந்த நமக்கு தெரியல எடுத்து தனியா பிரிச்சு சொல்ல முடியலேன்னு அறியறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இத பத்தி நினைக்கவே இல்லையா நாம். அப்ப இந்த ஆத்மாவை அறிவதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு வழிதான் இருக்கு. அதான் நேதி நேதி. அதான் சொல்றார், நேதி நேதி விசேஷிதம். அதை நீக்க முடியாதனால இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றது. உபநிஷத்து எப்படி சொல்றது? இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு இத பிருஹதாரண்யகோபநிஷத்துல மூர்த்தா மூர்த்த பிராமணம் ஒரு பாகம் அந்த பகுதியில சொல்றது.
தேவாவ பிரம்மணோ ரூபே. பிரம்மமானது நிர்குணமாக ஒண்ணு இருக்கு, சகுணமாக ஒண்ணு இருக்கு. நிர்குணமா இருக்கக்கூடியதான பிரம்மம், அந்த பிரம்மமானது கண்ணுக்கு அது மூக்க நாக்கு தெரியாது, மனசுக்கு தெரியாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசா அது முடியாது. ஆனா சகுண பிரம்மத்தை நீங்க கருத்து பார்க்கலாம், கவனிச்சு பார்க்கலாம். உருவத்தோட இருக்கிற பொருள், அதுக்கு ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கான், பிள்ளையார் போட்டிருக்கார், சுப்பிரமணிய சுவாமி போட்டிருக்கார், அதே போல அத்தனை தெய்வங்களும் இருக்கு. இவளுக்கு ஒரு போட்டோ போட்டு ஒரு உருவத்தையும் போட்டு அதை பிரேம் பண்ணி பத்திரமா வச்சிருக்க, அங்கிருந்து ஓடி போகாம பத்திரமா வச்சிருக்கீங்க. சரி, அதுக்கு புஷ்பத்தை வைக்கிறேன், சந்தனம் வைக்கிறேன், இதை நீங்க கண்ணால பார்க்க முடியுது, சுத்த பிரம்மத்தை பார்க்க முடியுமா? முடியாது. இப்ப நியாயமா இந்த பிரம்மத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கார், மாயையில பிரதிபலிச்சவர், அவ்வளவுதான். நீங்க நகையெல்லாம் பார்க்கல, தங்கத்தை பார்க்கல சார். தங்க செங்கிரிங்கிறது, தங்க பிஸ்கட்டுங்கிறது, தங்க வளைங்கிறது, தங்க மோதிரங்கள், தங்க கிரீட்டங்கள், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், வெறும் தங்கத்தை காட்டுன்னா என்ன பண்றது? இவைகளை காட்டுறானே தவிர வெறும் தங்கத்தை காட்ட முடியுமா? என்னன்னா வெறும் தங்கமா இதனால நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவே தவிர வெறும் தங்கம் காட்ட முடியாது. தங்கமே இல்லைன்னு சொல்லுவாள் உலகத்துல இருக்கு. அப்படின்னா என்ன, இத்தனை பொருளும் பார்த்து இதுல அதுல இருக்கக்கூடியதான உருவத்தை எல்லாம் நீக்கிவிட்டு, அதனுடைய பெயரை எல்லாம் நீக்கிவிட்டு, என்ன மிச்சம் இருக்குன்னு புரிஞ்சுட்டாயோ, எதை நீக்க முடியாதோ அதுக்கு தங்கம்னு பேரு. தங்கத்துக்கு மட்டும் இந்த காசுகளுக்கு தங்கம்னா இஷ்டம் பொருள் இருக்கு, அதே தங்கம் நினைக்காதீங்க. வெள்ளியும் அப்படிதான், செப்பும் அப்படி, எதையும் உங்களால பார்க்க முடியாது. ஏண்டா இவைகள் எல்லாவற்றிலையும் ஊடுருவி உள்ளது எதுவோ அது. எல்லா ஊடுருவி உள்ள பொருளுக்கும் அதே தான் அர்த்தம். லைட்லயும் கரண்ட் இருக்கு, ஃபேன்லயும் கரண்ட் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர்லயும் கரண்ட் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. கரண்ட காட்டுன்னா நமக்கு கை வச்சு பாருங்க, கை வச்சு பாக்குறது இங்க இருக்க, கை வச்சு அவ்வளவுதான் கட்டினா லோகோதி சர்கோதி அனந்தோசி பாரோதி போயிட்டான், அவ்வளவுதான். பரலோகம் தான் பாக்கணும். ஆனா இல்லைங்கிறா, இருக்கா இல்லையா? ஏன் சார் விஷ பரீட்சை வேண்டாம். ஆனா இருக்க இல்லையா, அது இருக்க தொட்டுதான் நிச்சயம் பாக்குறது. ஒரு மின்னலே ஒரு வித்யுத் சக்தியே இருக்குமையானால் இது போல பல மடங்கு சக்தியா இருக்கக்கூடியதான ஆத்மாவை என்ன சொல்வேள்? ஆயால் ஆத்மாவை அறிவதற்கு உபாயம் ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா எல்லாத்திலையும் ஊடுருவிச்சு மயா ததமிதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி. எல்லா பிராணிகளும், எல்லா பூதமான பொருள் அர்த்தம், தமிழ்ல பூதம் இல்ல, எல்லா பொருளும் என்னிடத்துல தான் இருக்கு. ஆகையால் என்னிடத்துல இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறிவதற்கு என்ன, இவைகள்லாம் போன பிறகு மிச்சம் எது இருக்கோ அது. உங்க வீட்டுல அத்தனை பொருளும் இருக்கு, அத்தனை பொருளும் எதுல இருக்கு? அதுக்கு ஒரு இடவழி இருக்கு. அந்த இடம், இந்த பொருளை வைக்கிறதுக்கு இடம் கொடுங்கோ அப்படிங்கிறது. இது இத்தனையும் எடுத்து குப்பையை இதை நீக்கி விட்டு இந்த பொருள் நான் வைக்கணும் அங்கே அப்படிங்கிற அளவு. எந்தெந்த பொருளை தாங்கள் வச்சிருக்கீங்களோ, வைக்கணும் நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல முன்னால என்ன இருக்கணும்? இடவழி இருக்கணும். ஆனா அந்த இடவழி மட்டும் பொருளை எடுக்கலாமே தவிர இடவழி அங்கிருந்து எடுக்க முடியாது. இடவழி என்னதுன்னு கேட்டா, எங்கெங்க பொருள் வச்சிருக்கோ அங்கெங்க இருக்கிறது இடத்துக்காக வேற வழி சொல்ல முடியுமா? லோகத்தில் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேனால் வழி இது ஒண்ணுதான். எது எங்கும் ஊடுருவி இருக்கோ அந்த ஊடுருவி இருக்கக்கூடியதான பொருளை அறிவதற்கு அத்துடன் கூடி இருக்கக்கூடியதான பொருளை நீக்குவதுதான். எல்லாவற்றையும் நீக்கினாலும் இந்த ஆத்மாவை உங்களால நீக்க முடியல. ஆகையால் ஆத்மாவை இந்த வழி தவிர இரண்டாவது வழியில சொல்ல தெரியல. அந்த சோபாதிகமான ரூபத்துக்கு ரெண்டு ரூபம் இருக்கு. என்னதுன்னு 5 பூதங்களால உண்டாச்சு இந்த சரீரம். இந்த சரீரம் எப்படி உண்டாச்சு? இதுக்கு உபாதான காரணம் 5 பூதங்கள்: பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாஷம். இந்த 5 பூதங்களும் ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி போய் எடுத்துன்னு வரான். எப்படி? தன்மாத்திரைகள், ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துன்னு வர. அது அம்மா வயதுக்குள்ள வந்ததுமே அது கொஞ்சம் கொஞ்சமா உப்பரு. ஒரு மாசத்துக்குள்ள நெல்லிக்காய் அளவு வருது. அதுக்கப்புறம் பேசி நிறைய சைஸ் எல்லாம் சொல்ல நமக்கு வேண்டியது இல்லை. அதுக்குள்ள பிராணன் உள்ள போச்சு. இந்த பிராணன் உள்ள போனதுமே நமக்கு என்னாச்சு? அதுக்கு ஒரு ஜீவனம் கொஞ்சம் கொஞ்சமா
பெருசாகிறது. வெறும் சின்னதெல்லாம் சார் இந்த வாங்குறப்ப அதுக்குள்ள காற்று அடிக்கலாம், அடிக்க அடிக்க பெருசாகுதோ இல்லையோ. அதே மாதிரிதான் ஒரு தான் குழந்தையா வந்தவன் 6 அடி வரைக்கும் வளர்றான். 6 அடியோ பிறந்தா அம்மா பிராண்ட விட்டுருப்பான். ஒரு தான் பிறக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா வளருது. இது வளர்றதுக்கு என்ன காரணம்? உள்ள பிரம்மம் இருக்கிறதுனால. அதுக்கு ஏன் சார் அப்படின்னு பிரகதேர் தாத்தோ அர்த்தாரகமாத் பிரம்மயதி பிரம்மா, சரீரத்தை பெரிதாக ஆக்கிறது, அதனால இருக்க பிரம்மம்னு பேர். இப்படி இந்த சரீரத்துக்குள்ள உள்ளூர இருந்தது இந்த பிரம்மம். ஆனா இந்த சரீரம் எப்படி உண்டாச்சு? 5 பூதங்களால் உண்டாச்சு. இந்த 5 பூதங்களை இவன் கொண்டு வந்தான். அதான் உபாதான காரணம். இந்த சரீரத்துக்கு உபாதான காரணம் என்ன? அதுல அதிகமாக இது இருக்க பூமிங்கிற பாகம் தான் அதிகமா இருக்கு. அதனால்தான் ராத்திரி குடிச்சு விட்டு வர காலம்ப குளிக்கலன்னா ஏதோ வாசனை வருது சரீரம், நம்ம சரீரம். அந்த வேர்வையானது மனுஷனுக்கு ஏதோ வாசனை கொடுக்குது. ஏன்டா அது பூமியினுடைய சுபாவம். மண் வாசனை அப்படிங்கிற மண்ணால செய்யப்பட்டதான் வாசம் உண்டு. ஆனா வெறும் மண்ணு மட்டும் இல்ல, 5 பூதங்களும் இருக்கு. உள்ள ரத்தம் இருக்கா, சரீரத்துல இது வருதா, அப்புறம் எப்ப தொட்டு பார்த்தாலும் டெம்பரேச்சர் இருக்கா 98.4 இருக்கு. அது குறைஞ்சு படுத்துனா கஷ்டம் சார், அது இருக்கணும். ஜாஸ்தியானாலும் கஷ்டம், குறைச்சாலும் கஷ்டம். அதே மாதிரி இருக்கணும். ஒரு 2 டிகிரி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், காசு மூச்சுன்னு கத்துன்னு டாக்டர்கிட்ட ஓடுறான். என்னமோ ஒன்னும் ஆகல, இன்னொரு 2 டிகிரி ஆனா கூட சௌக்கியமா இருக்கலாம். நான் அதுக்குள்ள பிராணம் போயிடுமோன்னு ஒரு பயம் சுவாமி. எழுதுக்க முடியல, உட்கார முடியல, வேத்து கொட்டுறது, உடம்பு பட்டுறது. அந்த மாத்திரை போடுங்க, இந்த மாத்திரை போடுங்க, மாத்திரா பலம். அதனால நெருப்பு இருக்கா இல்லையா உங்களுக்குள்ள? இருக்கு. காசு இருக்கா சார்? சொல்லாதீங்க சார், அச்சாஞ்சமா காசு இருக்கணும் சார். உள்ளும் புறவும் பூச்சி வச்சு சத்தம் போட்டு அது காசு இருக்குங்கிறது எப்ப தெரியுது? பக்கத்துல இருக்கிற தூங்கினப்ப தெரியுது. அவன் விடுற கொரட்ட 3வது பிளாட் வரைக்கும் தெரியாது. காசு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. இடவெளி இல்லாத போனால் நீங்க சாப்பிட்டா வயசுக்குள்ள போகணுமா வேண்டாமா? இடவெளி இருக்கு. இந்த 5 பூதங்களால செய்யப்பட்டது. தேவாவ பிரம்மணோரு மூர்த்தம் செய்வ அமூர்த்தா. மூர்த்தமா இருக்கக்கூடியதான உருவம் உள்ளதான பூதங்கள் 3. பூமின்னு 1, ஜலம்னு 1, நெருப்புன்னு 1. அமூர்த்தமா இருக்கக்கூடியதான பூதங்கள் 2, கண்ணுக்கு தெரியாது, காத்துன்னு 1, ஆகாசம்னு 1. இந்த 5ஆல் இந்த சரீரம் செய்யப்பட்டது. இது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்றது தெரியுமா? டெய்லி இத காப்பாற்றணுங்கிறதுக்காக அன்னத்தை சாப்பிடுற. நீங்க நியத்தமாக அன்னத்தை சாப்பிடுற. எவ்வளவு கருப்பா இருந்தாலும் வெறும் சைஸா இருந்தா சாப்பிடுறாங்க. வெள்ளை வெள்ளையல்னு வெளுப்பா வரா வெள்ளை வெள்ளையல் இருக்க சார். டெய்லி பீட்ரூட் கறி தான் சாப்பிடுறோம். அது கருப்பாவோ சிவப்பாவோ ஆறாரா. அப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு இந்த உடம்புக்கு என்ன சார் சம்பந்தம்? ஒண்ணு தெரியலையா? ஒண்ணு சொல்ல முடியல. பால் மட்டும் சாப்பிட்டதுனாலே மனுஷன் வெளுப்பாக மாட்டான். பால் எல்லாம் வெறும் டிகாஷன் சாப்பிட்டா மட்டும் அவன் கருப்பாக மாட்டான். ஆனா விவகாரம் என்னடா, உட்கொள்றது வேற, ஒண்ணு வரும். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்புங்கிறது வேற. நீங்க எதை சாப்பிட்டாலும் அதனுடைய எஃபெக்ட் உங்க சரீரத்துல இருக்கு. என்ன ஆறுது? நீங்க சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆறுதா? அன்னமானது ரத்தம், மாம்சம், மசா, மஜ்ஜா, வஸ்தி, ஸ்நாயு, இப்படி எல்லாம் எலும்பு இப்படி எல்லாம் மாறதா இல்லையா? மாறிவிட்டு இது வாசனையாக அதனுடைய எசன்ஸ் உங்க நாடியில இருக்கு. அந்த நாடியில அது எப்படி எதா மகாரஜனம் பாசா எதா பாண்டோ ஆதிக்கம், இப்படி வெளுப்பாகவும் மஞ்சளாகவும் சிவப்பாகவும் கருப்பாகவும் அங்க இதயத்துக்குள்ள சில நாடிகள் இருக்கு. அந்த நாடிகளுக்குள்ள இந்த கலர் இருக்கு. அது டிரான்ஸ்பரண்டா எப்ப ஆகுமோ, வெறும் சுத்த ஜலம் மாதிரி எப்பொழுது ஆகுமோ அப்பொழுது ஞானம் வந்துடும். நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கருப்பா இருக்கோ சிவப்பா இருக்கோ யாரு கண்டா? சுத்தமான வெளுப்பா ஸ்பட்டிகன் கலர்ல இல்ல. கட் பண்ணி பாக்குறேன் சார், உங்க இஷ்டம், நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. ஆனா விவகாரம் என்ன, வேதம் சொல்றது இப்படி. இந்த பிரம்மத்துக்கு இதுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆன அந்த பிரம்மத்துக்கு அதே போல உருவங்கள் ஸ்பட்டிகம் இருக்கு. அந்த ஸ்பட்டிகமானது வெளிச்சம் பட்டா அது ஒரு மாதிரி தெரியுது. அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற பரமாத்மா இவைகள்ல
பட்டால் அவருக்கு ஒரு ரூபம் வருது. என்ன ரூபம்? மூர்த்தாமூர்த்தம்னு ஒரு ரூபம், வாசனாங்கிற ஒரு ரூபம். அதனாலதான் நல்ல வாசனையா வருதுங்க. நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், பகவான நினைச்சு சாப்பிடணும், இப்படி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா பழைய நாள்ல. இப்ப ஒரு சொன்னாலும் யாருக்கும் அது இஷ்டம் இல்லை. சாப்பிடுற சமயத்திலேயாவது டிவி பாக்குறது, இது எல்லாம் போட்டோம் அப்படின்னு ஏதோ பண்றது. ஆனா அந்த ஆகாரம் ஒண்ணு ஒரு ரூபமா மாறுறது. இப்ப கடைசியில் என்ன சொல்லித்தனர்? இதெல்லாம் பிரம்மமோ? இந்த பஞ்சபூதங்களான சரீரத்துக்குள்ள இருக்கிறது பிரம்மம்னு சொன்னீல, இப்ப சரீரத்தோடு சேர்ந்துதான் நான் தெரியும், அது பிரம்மமா இல்ல வாசனா ரூபம் பிரம்மமா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இவைகள்லாம் நீக்கின பிறகு ஏதோ வரும். அத நீக்கிற சந்தர்ப்பம் தான் அகாதாதேஷோ நேதி நேதி நஹ்யன்யஸ்மாத் பரமஸ்தி அப்படிங்கிறது சொல்றது. சத்யஸ்ய சத்யம் பிராணா வை சத்யம். சத்தியம் என்றால் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் எதனால சத்தியமாக இருக்கோ அது சத்தியம். சத்தியத்துக்கு சத்தியம். இந்த 5 பூதங்களுக்கும் அது இருக்கக்கூடியதான, இது இருக்கிறதுக்கு தகுதியா இருக்கக்கூடியது, காரணமா இருக்கிறது, அதான் பிரம்மம். கடைசியில் என்ன சொன்ன? கண்ணுக்கு தெரியறது நீக்கிவிட்டா எது உள்ள இருக்கோ அதான் பிரம்மம். அதான் சொன்னேன். இதுதான் நேதி நேதின்னு. மற்றவைகள் எல்லாம் தாங்கள் இல்லை என்று சொல்லலாம், உங்களை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையால் எது எஞ்சி நிக்கிறதோ ததேகோ கேவலோகம், அப்படி நெஞ்சு நிற்கிறதா பரமாத்மா. அதான் சொல்றார். பிரதிஷேதுமசக்யத்வாத் நேதி நேதி சேஷிதம் இதம் நாஹம் இத்யத்தா பிரதிபத்யதே. கண்ணு நான் இல்ல, காது நான் இல்ல, மூக்கு நான் இல்ல, அதெல்லாம் என்னுடைய கருவி. பார்க்கறதுக்கு கண்ணை யூஸ் பண்றேன், முகர்றதுக்கு மூக்கை யூஸ் பண்றேன், ஆனா அது நான் இல்லை. இப்படின்னு இவைகள்லாம் நீக்கின பிறகு மீதி என்ன இருக்கா அதான் பரமாத்மா. அகம் தீரிதமாத்மோத்தா வாசாரம்பண கோச்சரா நிஷித்தாத்மோத்பவாஸ்தான புனர்மனதாம் ரஜேத். மீதி எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லலாம், புத்திய மட்டும் நான் நீக்க முடியல சார். கண்ணு வேலை செய்யலைன்னா என்ன பண்றோம்? தூக்கிவிடும். இல்ல மரணம் வந்த சந்தர்ப்பத்துல இந்த கண்ணை வேணா இன்னொருத்தருக்கு தானம் பண்ணிடு. முன்னாடி உயிரோட எடுத்து போட முடியாது, அதுக்கு நான் போன பிறகு வேணா யாருக்காவது கொடுக்குறேன். அதாவது ரொம்ப தயா விஷயமா கொடுக்குறேன். இதை கொடுக்கலாமா கொடுக்கப்படாதான்னு 2 பேருக்கு டவுட். நம்ம கண்ணை எடுத்தா அடுத்த பிறகு நம்ம குருடான போயிட்டு வேணும், அடுத்த பிறவி அது என்னவா இருக்கோ, இப்படி எல்லாம் சந்தேகப்படுற சுவாமி. அது தானம் பண்ணலாமா பண்ணப்படாதான்னு சில பேருக்கு சந்தேகம். வேதம் சொல்றது இஷ்டமா தானம் பண்ணிக்கிட்டு. ஏன்னா ததீச்சின்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார். தேவதேவர்கள் எல்லாம் போன மகாவிஷ்ணுவை கேட்டா, இந்த அரக்கர்கள் எங்களை ரொம்ப ஹிம்சப்படுத்துற, ஒண்ணுமே தண்ண முடியாது, எந்த ஆயுதம் போட்டாலும் அவன் மேல வேலை செய்யல சார். கத்தி கப்படா ஒன்னும் அம்பு ஒன்னும் விவகாரம் இல்லை அவருக்கு. எல்லாமே அவருக்கு ஒண்ணு கிட்டேயே மேல எறும்பு உட்கார்ந்த மாதிரி தெரியலன்னு இவ்வளவுதான் நம்ம போட்டோம்னா என்ன பண்றது? அவன் பாட்டு எல்லாரையும் துன்புறுத்தலாம், என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு சொன்னாரா, அவளுக்கு இருந்த முயற்சி உங்களுக்கு இல்லப்பா. நீங்க பாட்டுக்கு சொர்க்கலோகத்துல எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கு. அவன் என்ன பண்றான்? வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு அவன் தபஸ் பண்றான். அவனுடைய முயற்சிக்கு தக்கவாறு அவனுக்கு பலம் இருக்க. நீ பாட்டு உட்கார்ந்த கதை பேசிட்டு இருக்க, இதெல்லாம் முடியாது. ஆனா இனிமேல் நாங்க முயற்சி எடுத்து அவளை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். 1000 கோடி இருக்கக்கூடியதான ஒரு மனுஷன் இருக்க, நான் இப்பதான் 10,000 ரூபாய் வச்சிருக்கேன், இதை வச்சுட்டு பிசினஸ் பண்ணி எண்ணிக்கை அதோட வருது. அதோட அவன் எண்ணில இருந்து அவன் சும்மா இல்லையா, அவன் இன்னும் மேல போயிட்டு இருக்கானே, நீங்க அவனை கிராஸ் பண்ண முடியுமா? நீங்க நான் தான் அவனுக்கு வளர முடியல, அவரையாவது கீழே எழுத்துருக்கோம்னா குச்சேலன குபேரன் ஆக்க முடியல, அட்லீஸ்ட் குபேரனையாவது குச்சேலன் 2 பேரும் ஈக்குவலா அப்படிங்கிறான் பகவான். பார்த்தார் இப்படி எல்லாம் சொல்லப்படாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு யார் ரொம்ப வேலை செஞ்சிருக்காளோ அவளுடைய சகாயம் இருந்தா பரவாயில்ல. உங்களுக்கு ஆயுதம் வேணும்னா
பூலோகத்துல ததீச்சிங்கிற ஒரு முனிவர் இதற்காகவே வெறுமன தபஸ் பண்ணிருக்கார். அந்த தபஸ் பண்ண ஜபம் பண்ணிட்டே இருந்தா உங்க எலும்பானது திருடமா இருக்கு. அவருடைய எலும்பானது எப்படி இருக்குன்னு, அது நெருப்பு எரிக்காது, எதை அடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. அத போட்டுன்னா எதிராளு பிராணனை விட்டுருவான். அந்த அளவுக்கு அதை தயார் பண்ணியிருக்கார் சார். ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் சார், அவரை போய் உங்க புதுகிழம்பு கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கணும் சார். உயிரோட இருக்கிறப்படி ஒத்துப்பாரான்னு ஒத்தர் சொன்னார். தேவதைகள் ஒத்துக்காது கொண்டு விட்டு எடுத்துக்கிறோம். அவ காரியமாகணும்னா என்னதுல என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன லோகக்ஷேமத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் ஒத்தனுக்கா பண்ணிட்டு இருக்கேன், இது ஒரு பேச்சு பண்ணலாமா? இப்படி பகவான் சொன்னார், வேண்டாம் வேண்டாம், முதல்ல அவர் போய் கேளுங்க. இவ போனதுமே என்ன பண்ணுவார் தெரியுமா, நான் வாங்கோன்னு நேரம் கூப்பிட்டார், இல்லாம ஆச்சு. எங்களுக்கு உங்க முதுகு எலும்பு வேணும், அதனால ஆயுதம் பண்ணினாதான் அறக்கலை கொள்ள முடியும். அவர் பார்த்தாராம், இந்த சரீரம் எனக்கு ஒன்னும் உபயோகம் இல்லை, அட்லீஸ்ட் இது உங்களுக்காக உபயோகப்பட்டா நல்லதுதான், எடுத்து மாட்டார். உயிரோட இருக்கிறப்ப எப்படி எடுத்துக்கிறது, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எடுத்து மாட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, எடுத்துட்டாராம். எடுத்துட்டு பண்ணினா அதான் இந்திரனுக்கு வஜ்ராயுதம். இந்த வஜ்ரம்னு சொன்னா டைமண்ட். இந்த டைமண்ட் எவ்வளவு ஹார்டா இருக்கோ அதே போல ஹார்டா இருக்கும். அத போட்டா அறக்கறகளால் தாங்க முடியல, பிராண விட்டா கதை எப்படி போறது விடுது. இப்ப என்ன வேத காலத்தையும் வேதம், இந்த வேதம் எல்லாத்தையும் இதை பண்ணலாமா கேட்டா பதில் சொல்லாது வேதம். அது இந்த வழியாக காமிக்கிறது. எப்படி மனுஷன் உயிரோடு இருக்கிறப்பவும் கொடுக்கலாம், பிராணன் விட்டப்பவும் கொடுக்கலாம். உயிரோடு இருக்கிறப்ப ஒருத்தர் ஒரு கிட்னி இன்னொருத்தர் கொடுக்கறாலும் இருக்கிறது ஒரே ஹார்ட் தான், அது கொடுக்க முடியாது. இன்னும் சில சமயத்துல கல்நெஞ்சிக்காரன் உனக்கு எதை இருக்காங்க இதையும் இருக்கானே கேட்கறா சில பேர். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து பிராண விட்ட அது போனால் அவர் விரோதி. போகணுமோ இல்லையோ, போன பேர் உயிரோடு இருக்கிறப்பதான் விரோதம். போயிட்டாரு. அப்புறம் என்ன ஆச்சு, ஹார்ட் அட்டாக் எப்படி வந்திருக்கா, ஹார்ட் இல்லையிட்டாரு. இருக்கிற கோபம் வந்துருச்சு. அது மாதிரி இப்ப உயிரோட இருக்கிற காலத்துல கிட்னி டிரான்ஸ்பிளேட்ங்கிறா ஏதோ சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ, பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அது போட்டோம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி மனிதனுக்கு மூர்த்தம் எனக்கூடியதான உருவங்கள், வாசனா எனக்கூடியதான உருவத்துக்கு அப்பாற்பட்டதான பிரம்மத்தை அறிவதற்கு இருக்கக்கூடியதான கருவியான நான் எனக்கூடியது அகந்தீரிதமாத்மோத்தா. இது எங்கிருந்து வந்தது சார்? வாசாரம் பண கோச்சரா, பிறந்தண்ணில இருந்து நம்மளுடைய நான். இந்த நானுங்கிறத பிறந்தன்னு நீங்க சொல்லல, சின்ன குழந்தை சொல்லல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கொஞ்ச நாள் ஆனப்புறம் நாமெல்லாம் சொல்லி அதுவும் நான் சொல்றாரு. குழந்தை எங்க இருக்கா அப்படின்னா சரீரத்தை இப்படி காட்டுறது. அப்ப சந்தோஷப்பட்டோம். இந்த நானுங்கிறது யார் சொல்லி கொடுத்தது? அம்மா சொல்லி கொடுத்தது. அந்த அம்மா வந்து நான் எனக்குடைய ஆத்மாவை சொல்லி கொடுத்தா, ஆனா ஆத்மா வேறு சரீரம் வேறு பிரிக்க தெரியல அம்மாவுக்கு. அதனால அம்மா வருத்தப்பட்டு இருக்கா. இந்த குழந்தை நல்லா ஆரம்பிச்சா நான் சொல்ல தொடங்கினோம். இந்த நானுக்குள்ளதான் உலகம் முழுக்க இருக்கு. ஏன் சார், முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்துல ஆ, அப்படிதானே எழுத்து சொல்லிட்டே இருக்கு. யாரா லாவா சாஷா சா ஹா. அதனால லாங்கிறது இன்னொரு லா இருக்கு போச்சு. ஷாங்கிறது காவும் ஷாவும் சேர்ந்தா ஷா. அந்த ரெண்டு கணக்கு இல்ல. சோ எங்க லெட்டர்ஸ் எல்லாம் முடியுது, ஹா ஆல ஆரம்பிச்சு ஹால முடியுது. அதான் நான், அதுதான் அகம் பிரம்மாஸ்மிங்க. இந்த அகமகம்ங்கிறது உலகம் முழுக்க, உலகத்துல எதனுடைய பேர் சொன்னாலும் இந்த ஆல்பபெட்டுக்குள்ள இருக்க. அப்படி இந்த அகமகம்னு நான் சொல்றோம் பார்த்தல, இது என்ன இல்லாத பொருள். உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இது ஒரு பேரை வச்சிருக்க. அதனாலதான் எதை சொன்னாலும் நான். எப்படி வாசாரம் பண கோச்சரா அகம் தீரிகமாத்மோத்தா. இந்த ஆத்மாவிலிருந்து வந்ததான் இந்த புத்தியே மனசையே நான் சொல்லி பழகின்றோம். அது என்னது? வாசாரம் பண கோச்சரா. வாக்கால சொல்லிட்டு இருக்கே தவிர தனியாக ஒரு பொருள் இல்லை. இப்படி பொருள் இல்லாம எப்படி சார் சொல்லி இருக்கும்? இந்த மனுஷனுக்கு வர டவுட் இருக்கு, அவ்வளவு சுலபமா தீர்க்க முடியாது. மேல மேல வந்துட்டு இருக்கு.
குடம்னு இருக்கு, குடமானது இல்லாம எப்படி போகும்? அப்ப நான் குடம் இல்லையேன்னு சொல்லல. குடம்ங்கிற சொல் இருக்கு, குடம்ங்கிற பொருள் இருக்கு. அந்த குடம்ங்கிறதுனால ஜலத்தை உபயோகிச்சுக்கிறேன், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன், மண்ணுல இருந்தானே குடத்தை பண்ணினேன், மண்ணுல இருந்து வேற எதையும் சேர்க்கல. கவனிச்சுக்கோ, மீதி பொருளை பண்ணணும்னா அதை இதே 4 பொருளை சேர்த்து பண்ணிட்டு இருக்கு. ஒரு சாம்பார் பண்ணணும், உப்பு போடணும், ஒரு புளிப்பு போடணும், காரத்தை போடணும், எல்லாம் தாளிச்சு கொட்டணும், என்னென்னமோ பண்ற ஜலத்தை போடணும், இல்ல சேர்த்துதான் சாம்பாருங்கள். ஆனா குடத்தை மட்டும் வேற ஏதோ சேர்த்திரும். அதுக்குள்ள கொஞ்சம் ஜலத்தை சேர்த்து வச்சு அதுக்குள்ள காஞ்சி போயிடும். அந்த சூளையில வச்சதுன்னா இந்த ஜலம் உறிஞ்சு விட்டு நெருப்பு. என்ன இருக்கு சார் குடத்துல? மண்ணை தவிர ஒரு ஒண்ணும் இல்லையோன்னா. வெறும் மண்ணா இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்? மண்ணை தானே சொல்லணும், ஏன் குடம்னு சொன்ன? அனாவசியமா பிராணம் அங்க சார். எல்லாரும் குடம்னு சொல்றா, நானும் குடம்னு சொன்னேன். அவ்வளவுதான் உங்களால சொல்ல முடியுமே தவிர மண்ணு மட்டும் இருந்ததையானால் அந்த மண்ணை ஏன் குடம்னு சொன்னீர் கேட்கலையானால் யாரோ வேதாந்தி தவிர சொன்னான் தலை இவன் மேல போட்டானே தவிர தெரியாது. 4 பேர் குடம்னு சொன்னா சொன்னேன். ஆனா நன்றாக யோசனை பண்ணி பார்த்தேன்னா அந்த குடத்துல மண்ணை தவிர வேற ஏதாவது பொருள் இருக்கா? அதே போல நூலு தான் இருக்கு சார். இந்த வேஷ்டிய பண்ணினா அந்த நெசவாளர் பண்ணினா நூலை வெறும் நீளமா தஞ்சதான் நீளம் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கொண்டு போய் அதை ஒண்ணு கொண்டு போத்து ஏதோ ஒரு போல கொண்டு கொடுத்தார். வேஷ்டி இல்ல கை கூட்ட எல்லாம் நூல் தானே. நூலை தவிர வேற ஏதாவது இருக்கா? அடை கரைசியில கரை இருந்தாலும் அது நூல் தான். இப்ப நீங்க என்ன கட்டிட்டு இருக்க அப்படின்னா வேஷ்டி கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லப்படாது. என்ன கண்ணா நூலை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. பொய்யா? நிஜமா யோசனை பண்ணிட்டேன். அப்ப அந்த வேஷ்டி இருந்த நூலை மட்டும் பிரிச்சுன்னா வேஷ்டி காணும். அப்ப என்ன சுவாமி அர்த்தம்? நூறு தான் இருக்கு, வேஷ்டின்னு நான் பேரிட்டேன். மண்ணுத்தான் இருக்கு, குடம் என்று நான் பேரிட்டேன். இதான் வேதாந்தம். வாசாரம்பணம், வாக்குனால் புதியதான பேரை சொன்னாயே தவிர அங்க இருக்கிற பொருள் தான்ப்பா. அதே போல உலகம் எல்லாம் பரமாத்மா தான்ப்பா. நீ அதுக்கு ஏதோ ஒரு ஷேப் இருக்கிறதுனால ஒரு உருவம் இருக்கிறதுனால ஒரு பெயர் வச்ச. வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம். என்னது உண்மை? மிருத்திகேத்யேவ சத்தியம். காரண பொருள் ஒண்ணுத்தான் சத்தியமானது, மற்றவைகள் எல்லாம் காணப்படுகிறதே தவிர உண்மை இல்லை. அதனால என்ன அர்த்தம்? இந்த நான்ங்கிறது கூட உண்மை இல்லை, அது பரமாத்மா தான். அகம் தீரிதமாத்மோத்தா. மண்ணுல இருந்து குடம் வந்தா போல பரமாத்மாவிடத்துல தனியா வந்திருக்கிறார் இந்த ஆத்மா. அகம் தீரிதமாத்மோத்தா வாசாரம்பண கோச்சரா. வாக்கால தனியா பேரிட்டு அவ்வளவுதான். நிஷித்தாத்மோத்பவாத்சா. இது அடிப்படையை அறிந்தவனுக்கு இனிமேல் இதை கண்டு ஏமாறுவானோ. கயத்துல பாம்பு தோணித்து நடுங்கினா பாம்பு வந்துட்டு என்ன பண்றது என்ன ஏதுன்னு தெரியலையே. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். கோவிலுக்கு போறேன் சார், அங்க உயிர் இல்லாத ஒரு பாம்பு பொம்மை போட்டிருக்கேன் சார். அதுக்கு எல்லாம் விழுந்து இது நமஸ்காரம் பண்றேன். சில நாள் அதுக்கு மேல பாலையும் பண்றான், கற்பூராத்தி பண்றான். அந்த பாம்பை கண்ட இவ்வளவு மரியாதை இருக்கு, உயிரோட ஒரு பாம்பு ரூமுக்கு வந்துருக்கு. அத கொல்ற வரைக்கும் தூங்க மாட்டேங்கிறது. அது உயிர் இல்லாததான பொருளுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்கள, உயிரோட வந்த பிறகு அதுக்கு ஏன் வாங்க மாட்டேங்கிற கேட்டா ஏதாவது பதில் உண்டோ? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்க ஆத்துக்கு வந்தா நீங்க பச்சுக்கோ, அவ்வளவு சொல்லுவானே தவிர. அதே மாதிரி இங்க என்னடா ரிவர்ஸ். உயிர் இருக்கிற காலத்துல ஒரே மரியாதை, உயிர் போன பிறகு ஒண்ணுமே இல்லைங்கிற. இந்த மனுஷன் எதுக்கு மரியாதை கொடுக்கறான், எதுக்கு மரியாதை கொடுக்க அவனுக்கே தெரியல. யோசனை பண்ணலையே தவிர யோசனை பண்ணி பார்த்தா நம்மளுடைய சேட்டைகளே சரியா வரமாட்டேங்கிறது. நாகதேவதைங்கிறான் சார், அதுக்கு அது இது எல்லாமும் பண்ணிட்டு இருக்கான் சுவாமி. ஆனா என்ன விவகாரம், உயிரோட தேவதை வந்தா கவனிக்கல.
அதனுடைய சுரூபம் நான் யோசனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரியே இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நான்கிற ஒரு தோற்றம் ஆத்மாவிலிருந்து வந்தது. அது வெறும் பொய்யான பொருள் தான். அதை நீக்க முடியலன்னா நிஷித்தாத்மோத்பவாஸ்தா. ஒரு தரம் இது ஆத்மா இல்லை, இது பாம்பு இல்லை, கயத்தை கண்டு நான் பாம்பு என்று கருதினேன், நிஜமாக அங்கே உள்ளது வெறும் கயறு தான் என்று அவனுக்கு அறிவு வந்த பிறகு இனிமேல் அவனுக்கு பயம் வருமா? நிச்சயமா வரதில்லை. அதே மாதிரிதான் நமக்குள்ள நான் எனக்கூடியதான எண்ணம் நீங்கி விடுமேயானால் அது போல சாந்தமா இருக்கு. இந்த நான் இருக்கும் பொழுது என்ன மதிக்க மாட்டேங்கிறான், நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். பாருங்க என்ன கவலைகள். ஏன் நீங்க சொன்ன பேச்சு கேட்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணல. உங்களை ஏன் மதிக்கணும், 4 பேர் ஏன் மதிக்கணும்? நான் உட்கார்ந்து எழுத நிற்கலைங்கிறான் ஒருத்தர், நமஸ்காரம் பண்ணலைங்கிற. ஒண்ணு வேண்டாம் சார், ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்மள பார்த்தா ஒரு முகத்துல ஒரு பொன் சிரிப்பு, நான் இவ்வளவு சிரிப்பா சிரிக்க சொன்னேன், ஒரு பொன் சிரிப்பு தெரிஞ்சவாள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுனேன். சௌக்கியமா இருக்கலான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டேன். நான் ஒண்ணு கடுக்காம போறேன் சார், ரொம்ப திமிர்த்து ஜாஸ்தி ஆயிட்டு. இவனை பார்த்து கேட்கலன்னா அவன் கேட்கலன்னா உமக்கு என்ன கொள்ளல? அப்ப என்ன அர்த்தம்? உள்ளூர் அறியாமலே உங்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு, நம்மள எல்லோரும் கவனிக்கணும். இது யார் சார் பண்ணது? இந்த அகங்காரம் பண்ணினது. இதுக்கு போக்குறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொன்னா தாச சரமாவதி தாசதாச தாசஸ்ய தாச இது ஸ்மரமே முகுந்தா. பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவே உன்னுடைய தாசனுக்கு 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 தாசன் அப்படின்னு ஒரு சின்ன பொடி மாதிரி தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு சொன்னாரோ. அப்படி நீங்க நினைக்கின்றீங்களேயானால் உலகத்துக்கு நீங்க மரியாதை கொடுக்கலே தவிர உங்களை கொடுக்கலன்னா அழமாட்டேன். ஆனா அப்படி புஸ்தகம் படிக்கிறானே தவிர, தினமும் படிக்கிறானே தவிர, நம்மள யாராவது ஒரு சின்ன மரியாதை கொடுக்கலனால கதறான் சார் விவகாரம். நம்ம கண்டா ஒருத்தருக்கும் லட்சியமே இல்ல, அவ காரியம் பார்த்துட்டு இருக்கா, இங்க ஒரு ஜீவன் இருக்கான்னு தெரியல. இதை விட வரிசையா கல்யாணத்துல பந்தி இருக்கு, வரிசையா போட்டு இருக்கான். இவருடைய பிராரப்தம் சரியா இல்ல, முன்னால இருக்கிற பையன் தான் மாட போட்டிருக்கான், போயிட்டு எடுத்துன்னு வந்திருக்கான். அவன் கரெக்டா போறப்ப அவன் என்ன நினைச்சுட்டான், இதற்கு போட்டாச்சு. அவன் என்ன ஞாபகம் வச்சுருக்கான், இங்க இருந்து பரிமாறணும்னு நினைச்சான். பரிமாறுற காலத்துல இதை விட்டு விட்டு அங்கே போயிட்டான். இவன் பார்த்தா எவ்வளவு அழகா விட, நமக்கு வந்து ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு நன்ன பண்ணிருக்கான், இங்க போட்டிருக்கான், இங்க போட்டிருக்கான், எல்லாருக்கும் போட்டிருக்கான், எனக்கு மட்டும் போட எவ்வளவு. இது அவன் தப்புன்னு வேணும்னு பண்ணினானா, ஏன்னா உமக்கும் அவனுக்கு தெரியாது, கரெக்டா தானே பண்ணிருக்கான். அங்க இருந்து கத்தலாம், என்ன நான் இங்க இருக்கேன் பார்த்தேனேங்கிறான். அவனுக்கு இந்த இன்சிடென்ட் எல்லாம் தெரியாது அவருக்கு. அடுத்த க்ஷணமே ஏன் போடாம போட்டேன்னு தெரிஞ்சா இருக்கும். இந்த பந்தி எல்லாம் போட்டு அந்த பந்தி வர்றப்ப அவனை பார்த்து யோசனை பண்ணி கவலைப்பட்டு இப்படி கூப்பிட்டு நான் இருக்கேன் இருக்கல சார். அப்புறம் கேட்டேன் ஏன் போடல இருக்கு. ஐயா சார் வாங்கன்னு 2 போட்டான்னு வச்சுக்கலேன். இருந்தாலும் இது வரைக்கும் இவன் கவலைப்பட்டான், இந்த நான் எனக்கு கொடுக்குதான கேட்டேன். இது என்ன யோசனை பண்ணி பார்க்கணும். வேதாந்தம்னு சொன்னா இதை புத்தகத்துக்கு நோட்டு பண்றதுன்னு இல்ல, யோசனை பண்ணி பார்த்தேன்னா தான் இந்த நான் இந்த சரீரத்துல ஏன் கருதினோம்னு தெரியல. பரம்பொருள் இருந்து வெளியில நான் வந்தது. ஆனா இந்த நானையும் நிறுத்தி விட்டீர்களானால் மிச்சம் இருக்கிற பரமாத்மாவை நீங்க அறியலாம். ஒரு தரம் அந்த அடிப்படையா இருக்கிற பரம்பொருளை அறிந்தீர்களானால் இனிமேல ஒரு துன்பமும் இல்லை. பூர்வ புத்திமபாதித்வா நோத்தராஜாயதே மதி திருஷிரேகம் சித்தா பலத்வாத்தன பாத்தியதே. இப்ப ஒரு சந்தேகம். முன்னால இத்தனை நாள கவலை இருந்த சார், சரீரத்தை நான் என்று கருதினேன், அகங்காரத்தை நான் கருதினேன், அது பொய்யான அறிவு, உண்மை அப்படி இல்ல, உண்மையானது இதோட வேறு இருக்கு. உண்மையை இன்னைக்கு அறிந்தேன், சரி அறிந்ததுனால எனக்கு சொல்லமெல்லாம் போயிடுது. ஆனா திருப்பியும் மறக்க மாட்டேன்னு என்ன தெரிஞ்சு. ஏன்பா இப்படிதான் அறிவு வந்ததே, ஏன் மறுபடியும் எப்படி மறப்பேன்? நமக்கு மறந்து சகஜம். சின்ன வயசுல படிச்ச பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்கேஜில அந்த மிஸ் எவ்வளவு கஷ்டப்பட்ட ரைம் எல்லாம் பாபா பிளாக் ஷீப்ல இருந்து ஆரம்பிச்சு சொன்னாரு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் இல்ல ஏதாவது ஒண்ணு சொந்து பார்க்கலாம்.
65 வயசு 70 வயசு இவ்வளவு வயசாச்சு, என்ன சார் ஆச்சு? பரீட்சை எழுதுமே மறந்துடுறது சொன்னான். இவைகளா மறந்த எனக்கு ஒரு ஆத்ம ஞானத்தை மறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? மறந்துடுறேன். மறந்தா மறுபடியும் துன்பம் வருமே சார். இப்ப என்ன சொல்றேன், இப்ப நான் கஷ்டப்பட்டு படிப்பானே, அறிவானே, அறிந்த பிறகு மறப்பானே, மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் படிப்பானே, பட் இப்ப படிக்கல. என்னதான் பண்ண போற எழுவன? ஆனா இப்ப சொல்ற, நீ படிக்கிற காலத்திலேயே சிலது நமக்கு வேண்டாம்ங்கிற எண்ணத்துல படிச்சிருக்க, ஒரு காரணத்துக்காக படிச்சிருக்க. ஸ்கூல்ல வாசிக்கிற காலத்துல இந்த பரீட்சை பாஸ் பண்ணணும் தான் படிச்சுள்ள தவிர அறிவு வளரணும் அறிவு தானா வளர்ந்தது. அறிவு எப்படி வளர்ந்தது? நீங்க ஒண்ணும் அதுக்கு ஒண்ணும் சொல்லல, அத படிச்சதுனால ஒண்ணும் வரல. தானா வயசாக வயசாக அந்த புத்தியில கெப்பாசிட்டி எப்படி வந்தது? இந்த சந்தர்ப்பத்துக்கு இப்படி வரும், இந்த சந்தர்ப்பத்துக்கு இப்படி வரும், அவ்வளவுதான். அது வாழ்க்கை உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்ததே தவிர மற்றவர்கள். அதனால்தான் அவன் என்னென்ன படிச்சிருந்தாலும் வேற உத்தியோகத்துல போறான். படிச்சதேனோ வேற விவகாரம். டாக்டரா இருக்கான், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான், கடைசியா ஆக்டர் ஆயிட்டான். இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில் இப்படி வந்து அது இப்படி சார். நீங்க ஆக்டிங் அந்த காலேஜுக்கு போய் அது படிச்சாத்தானே உங்களுக்கு வரும். நீங்க எம்பிபிஎஸ் எல்லாரையும் அந்த பொருளை இந்த பொருளை கத்தியால கட் பண்ணி எல்லாம் பண்ணல, இப்ப என்ன ஆக்டர் ஆயிட்டு இல்லைங்களா? இதுக்கு நீங்க படிக்கிறீங்க. இந்த பாருப்பா, டாக்டரா நான் படிச்சது இந்தந்த சூழ்நிலையில இன்னரோட இப்படி பேசணும், இந்த பேஷண்ட் வந்தா இப்படி, அந்த பேஷண்ட் வந்தா அப்படி, இதுக்கெல்லாம் கத்துட்டேன். அதை இங்க உபயோகப்படுத்துறேன். ஆனா அதையே அதுக்காக மனுஷன் வந்தாங்கன்னா எதுக்க பார்த்தேன் அவளை கத்தியால அறுத்து ஏதோ பண்ணணுமா? அதே மாதிரிதான் மனுஷன் இப்படி வளர்ந்தான் அந்த படிப்புனால இல்ல, படிப்பாந்து உதவித்து இல்லைன்னு சொல்லப்பட உதவித்து. ஆனா அது மட்டும் இல்லை. ஆகையால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இப்ப அப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு அறிவுக்கு பின்னால இரண்டாவது அறிவு வந்தது. ஏனால் இரண்டாவது அறிவு முன்னால் இருக்கிற அறிவை நீக்கிவிட்டுதான் வருது. ஒன்னத்தர் பார்த்தார், ராமன் சாதாரண மனுஷன் தானே, காட்டுக்கு போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ற சீதாதியை கலந்து ஓன்னு அழுதார் சார். நம்ம மாதிரி இருந்தாங்க முதல்ல இப்படி ஒரு அறிவு. அதுக்கப்புறம் இவ்வளவு கவலையும் ஒரு நாளும் நல்ல வழியில இருந்து நழுவுல சார்னா அது நமக்கு தெரியாது, முடியாது. முதல்ல ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா பொய் சொல்லியாவது தப்பிச்சுக்கணும், இதான் மனுஷனுடைய சுபாவம். ஆனா அவர் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளாவது போய் சொன்னாரோ? ராமோ ஜெர்னாவ பாஷத்து, பேச்சு தாழ மாட்டார். அதனால்தான் அவர் தெய்வம். என்னாச்சு? கஷ்டங்கள் வந்த போதிலும் அந்த வழியை தாண்டாமல் எப்படி நல்வழியிலேயே இருந்தாரோ, ஆகையால் அவர் உயர்வர். இத்தனை வருஷங்களானாலும் அவரை பூஜை பண்றோம், அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவரும் நம்ம மாதிரி சமயத்துக்கு தகுந்தா போல சமயானிக்கு மாட்டலாடனேன் பாடி இருந்தாரு. ஏனால் மறந்துருப்போம், பார்க்கணும். அப்ப என்ன விவகாரம் அப்படின்னு யோசனை பண்ணா, ராமன் நல்லவர் உயர்ந்தவங்கிற அறிவு வந்த பிறகு இத்தனை நாள ஏதோ தப்பா நினைச்சார். எப்பவுமே பின்னால வந்த உண்மையான அறிவு முன்னால் இருக்கிற அறிவை அழிக்கும். அது அழித்த பிறகு மறுபடியும் முன்னால் இருக்கிற அறிவு வெளியில வராது. முன்னால் நம்ம என்ன பார்த்தோமா அது வராது. இதை விட இன்னொன்னு ரிவர்ஸ்ல எக்ஸாம்பிள் சொன்னா நான் ஒருத்தர் உங்களோடய இருந்தார், சேர்ந்து பிசினஸ் பண்ணினார் ரொம்ப நாளா, ரொம்ப நல்லவர், உங்களுக்கு அது பண்ணணும் இது பண்ணு ஒரு லட்சத்தோட ஆரம்பிச்ச பிசினஸ் 1 கோடி 2 கோடி வரைக்கும் லாபம் வரா போல கொண்டு வந்த ரொம்ப நம்பிக்கை. ஆனா என்ன ஆச்சுன்னா பக்கத்துல இருக்கிற மெல்லமா சொன்ன, நீங்க அவரை ரொம்ப நம்புறீர்கள், வேண்டாமே. என்ன அப்படி சொல்றேன்? நான் பக்கத்திலேயே இருந்த மக்களே இவ்வளவு சகாயம் பண்ணினாரு. அப்பா உமக்கு சகாயம் பண்ணாரு இல்லேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் உங்களோட சேர்றப்ப அவருடைய காசு என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு 10 லட்சம் வச்சிருந்தாரு. இப்ப என்ன 100 கோடி வச்சிருக்காரு. இத்தனை நாளா நீங்க உங்களோட பிசினஸ்ல வேற பிசினஸ் வேற என்ன பண்ணாரா? ஒண்ணும் பண்ணாரு, நம்மளோடய இருக்க. ஆனா உங்கள்கிட்ட அவர் இருக்கு, பாதி பணம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, பாதி லாபம் அவர்கிட்ட இருக்காரோ இல்லையா? உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்க? 30 கோடி இருக்கு. அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? 100 கோடி இருக்கு. எப்படி சார் வந்தது? அவருக்கோ வேற ஒண்ணும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி வந்தது? நீங்க என்ன சொன்னாலும் அவரை மட்டும் நான்
விட மாட்டேன். அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப நேர்மையானவர், என்ன தெரியாம ஒரு காரியம் பண்ண மாட்டார். இவ்வளவு நம்பினீரு இல்லையோ, ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்கௌண்ட்ஸ் இந்த மனுஷனுக்கு சந்தேகம்னு ஒரு பிசாச்சு வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா என்னடாச்சுன்னா அப்பப்ப கணக்கு எழுதுறப்பவே தனித்தனியா எடுக்கணும் பெற்றார். இப்ப இவர் நம்மள ஏமாத்தினார் எனக்கூடியதான அறிவு வந்தாச்சு. இத்தனை நாளா இருந்த அறிவு என்ன, நமக்கு பிராணன் மாதிரி இருக்க ரொம்ப நல்லவர், அவர் விடப்படாது. இப்ப என்னாச்சு, ஏமாத்தினான்னு ப்ரூவ் ஆயிடுது. அவர் பார்த்து ஏதோ ஏமாத்தினேன் போங்க, இனிமேல பழைய மாதிரியே இருக்கேன், இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் சொன்னா நம்புவிடா? நிச்சயமா நம்ப மாட்டேன். என்ன சுவாமினர், அவர் பொய்யானவர், நம்மளை ஏமாத்துவாருங்கிற அறிவு வந்த பிறகு அவர் நல்லவங்கிற அறிவு வந்து போச்சு. அதான் சொல்ற, பூர்வ புத்திமபாதித்வா நோத்தரா ஜாயதே மதிஹி. வெறுமன ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா ஒண்ணும் புரியாது. இந்த புத்தகத்தினுடைய சுபாவம் என்னன்னா, மனிதனுக்கு வரக்கூடியதான அறிவுகளில் முன்னால வந்ததான பொய்யான அறிவை அழிக்காமல் பின்னால வரக்கூடியதான உண்மையான அறிவு வராது. ஆகையால் உண்மையான அறிவு வறுமையானால் முன்னால வந்ததான பொய்யான அறிவு நீக்கப்பட்டது, அது மறுபடியும் திரும்பி வர அவர் திரும்படியும் நம்ப விடும். பூர்வ புத்திமபாதித்வா நோத்தராஜாயதே மதிஹி திருஷிரேகா ஸ்வயம் சித்தா பரத்வாத் சனஜாயதே. இது எப்படின்னு, இதம் வனம் அதிக்ரம்ய சோகமோகாதி தூஷிதம் வனாத் காந்தாரகோ யத்வத் ஸ்வாத்மானம் பிரதிபத்யதே. ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் வெயில் காலம் வருது, எல்லாருக்கும் லீவ் விட்டார், எல்லாரும் போயிடுச்சு. மாமி குழந்தைகள் எல்லாரையும் என்ன பண்ணிட்டார், அவ பிறந்தாத்துக்கு அனுப்பிச்சுட்டார். அதனால இது லீவ் வந்ததுன்னா குழந்தைகள் சேர்ந்துட்டு பிறந்தாத்துக்கு போயிடும். ஒரு 15 நாள் 20 நாள் அங்க அப்படியே இவர் விட்டு போக மாட்டேன். இவரையும் கூப்பிட்டேன், இருந்தாலும் மாமியார் இடத்துல 3 நாள் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சதுர்த்தே பாதரட்சா பிரஹாரா இருக்கக்கூடாது. முதல் நாள் ரொம்ப கௌரவமா அது இதுன்னு பாப்பா, 2வது நாள் நமக்கு ஈக்குவலா இருக்கும்பா, 3வது நாள் வீட்டு வேலையும் செய்யப்படாதா, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் வாங்குங்கிறா, 4வது நாள் நீங்க பண்ணதோ இல்லைன்னு சாப்பாடு. மாப்பிள்ளை மாமியார் மாமனார் எத்தனை நாள் இருக்கணும், 3 நாள், 4வது நாள் கிளம்பிடணும். என்னால இவர் போகவே இல்லை. எவ்வளவு காசா இருந்தாலும் இந்த மாமனார் மாமியார் வந்து என்ன வெய்யதியும் இருக்கிறது சொல்றேன். என்னன்னா மரியாதையா இருக்கிறதுங்கிறது இன்னொருத்தர் மேல டிபெண்ட் பண்ணியிருந்தா இருக்காது, அவ்வளவு. இது என்ன சுவாமி ஆச்சு அப்படின்னா, இவர் ஏகாக்கியா தனியா இருக்கார். இதை யாரோ திருடம் கண்டுபிடிச்சார். இவர் ஏகாக்கியா தான் இருக்கார், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு 10 பேர் உள்ள பூந்துண்டார். இவருக்கு தெரியாம வந்து இவருக்கு மயக்க மருந்து கொடுத்து வாயில துணியை அடைச்சு கைய காலையை கட்டிவிட்டு இவன் இங்க இருக்கிறதே எல்லாமே பக்கத்துல இருக்கிற காட்டுல கொண்டு போய் விட்டுவிட்டான். போட்டான், அவன் பாட்டுக்கு வந்து காட்டெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான். வாயால கத்த முடியல, கண்ணுக்கு துணி கட்டிவிட்டான், என்னதுன்னு தெரியல, இருட்டா வேற இருக்கு, கை காலையும் கட்டிவிட்டான், எங்கேயும் போக முடியல, வாயாலையும் பேச முடியலையே, என்ன பண்றது? அப்படியே இருக்கான் சார். பயமா இருக்கு, எங்க இருக்கேன்னு ஒண்ணும் தெரியல. நம்ம வீட்டுல லைட் போட்டு இருந்தாலே சில பேருக்கு ஒண்டியா இருந்தா பயம். அதுக்காக 4 பேர் கூட்டு வர முடியுமா என்ன? யாரும் இல்லைன்னா இருந்தாலும் என்னமோ மனுஷங்களுக்கு பயம். வேதமோ என்ன திவ்யாத்வை பயம் பவதி, 2வது மனுஷன் தானே பயம். நீ மட்டும் இருந்தா உன்னால உனக்கு என்ன பயம்? இதுதான் கேட்காதியும். நான் ஒண்டியா இருந்ததுன்னா, நான் படுத்துட்டேன்னா, மோகினி பிசாச்சு வந்ததுன்னா இதுதான் பயம் மனுஷனுக்கு. என்னமோ நீங்க ரொம்ப அழகாத மாதிரி மோகினி பிசாச்சு உங்களை தான் முடிச்சுக்க போறது போல இப்படின்னு காயப்பட்டு ஏதோ சொல்றான். ஒண்டியா இருந்தா எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு, தெரியல என்னான்ட்டு. என்னடா இவரை கட்டி கொண்டு போய் காட்டுல விட்டுட்டான். ஒண்ணும் பண்ண முடியாம இங்கே இருந்துட்டு இருக்காரு. ஆனா என்ன வலி தாங்க முடியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற ஒரு சத்த முடியல. ஒரு கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அந்த பக்கமா ஒரு சன்னியாசி வந்தார். என்னமோ இந்த சத்தம் வருது, இப்படி சத்தம் எங்கேயும் கேட்கலையே, ஏதாவது கவலைப்படுறா போல இருக்கு அப்படின்னு தேடி பாக்குற. இங்க கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா இங்க ஒரு மனுஷன் கிடைக்கிறான். கை காலும் கட்டி இருக்கு, கண்ணை கட்டி இருக்கு, வாயில துணி அடைச்சிருக்கு. பாவம், நம்ம என்ன பண்றது, இப்படி ஆயிருக்கு அப்படின்னு. இவனால எனக்கு பயம் இல்ல, திருடனா இருந்தா நம்ம ஓடி போகணும். அதனால திருடன் இல்ல, பாவம் இவர் கஷ்டப்பட்டு இருக்க.
அப்படின்னு சொல்லி கண்ணை அவுத்து வாயில இருந்து துணி எடுத்து கை காலத்து, என்னப்பா யாரு நீங்க, ஏன் இப்படி கொல்லப்படுற, திருடர்கள் என்ன இப்படி பண்ணிவிட்டா, உங்க ஊர் என்னன்னு, எங்க ஊர் காந்தார தேசம்னு. சரி, அதுக்கு எப்படி போறதுன்னு, இந்த திருடன் எல்லாம் பாருங்களேன் எங்கே கொண்டு போய் விடுவான்னு, ஒரு மைல் 2 மைல் அவ்வளவுதான், உங்களை இதுக்குன்னு டெல்லி கொண்டு போய் விடுவானே, அது சாத்தியா விவகாரம் ஒழுக்க இதே பக்கத்துல கொண்டு போய் விடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நான் பூனை நான் மாட்டுக்கு வருதுன்னு நினைச்சுட்டு இந்த பூனை குட்டியை கொண்டு போய் பக்கத்துல விட்டு வருவான். இவன் வரதுக்குள்ள அது முன்னால எப்படி வந்துடும், அதுக்கு மட்டும் எப்படி தெரியும்னு தெரியல, இவனை விட வேகமா அது வருது. என்னத்தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் எப்படி வந்துடுறதோ, லோகத்துல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு விவகாரம் முழுக்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், இந்த வழி என்னன்னா இவர் சொன்னார், நான் எங்க இருக்கேன்னு தெரியல, வழி தெரியலையே. அவர் சொல்றேன், அப்பா இந்த பாதையில் நேரம் எப்படி போ, வளைஞ்ச போகாது, அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணறு கிட்ட அப்படியே வலது பக்கம் திரும்பிட்டு கொஞ்சம் தூரம் போனியானா அங்க ஒரு 4 சந்தி மாதிரி வரும், அதுல இருந்து மறுபடியும் நேரம் எப்படி போ, இடது பக்கமா போ. அங்கே போனியானால் ஒரு 1/2 மணி நேரம் சாதாரணமா நடந்தால் அதுக்கப்புறம் பெரிய ரோடு வரும், அங்க உங்க ஊர், அங்க இருந்து உங்க அட்ரஸ் தெரிஞ்சு போட்டார். இவருதான் மறக்கல, எங்க போகணும் அங்க போயிட்டு வலது பக்கமா இடது பக்கமா ஒரு டர்னிங் இல்லையே, கை காட்டுற சின்ன ஒண்ணு இல்ல இல்ல, இவர் கரெக்டா சொல்லியிருக்கார், கரெக்டா ஞாபகம் வச்சுருக்கார். அந்த ஊருக்கு போய் சேர்ந்தார். தன்னுடைய வீட்டுக்கு சேர்ந்து எப்படி சௌக்கியமா இருக்காரோ, போன காட்டு போச்சு, திரும்பி சௌக்கியமா இருக்காரோ, அதே மாதிரிதான் நாமும் இந்த சரீரம் சம்சாரம் கவலைகள் எனக்கூடிய காட்டுல அஞ்ஞானம் எறக்கூடியதான திருடர்கள்னால விடப்பட்டிருக்கோம். எப்படி கண்ணு காது மூக்கு நாக்கை எல்லாம் வேலை செஞ்சுண்டு இது உண்மையை காட்டாத நிலையில நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்ணணும், குரு சொன்ன வார்த்தைய நன்றாக ஞாபகம் வச்சுண்டு இத அப்படியே மனசுல கருதி அத மறக்காம தியானம் பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் நமக்கும் அந்த வீடு கிடைக்கும். அவருக்கு வீடு கிடைச்சா போல இவனுக்கும் மோட்சம்ங்கிற வீடு கிடைக்கும். அதனால வேதாந்தத்துல என்ன சொல்லணுங்கிறது ஒரு திருஷ்டாந்தம் சாந்தோக்கியோபனிடத்துல சொல்லிருக்கு, அதை சொல்ற. இதம் வனமதிக்ரம்யா, இந்த சரீரம் புலன்கள் எண்ணங்கள் எனக்கூடியதான இந்த காட்டை தாண்டி சோகமோக அதி தூஷிதம், காட்டுக்குள்ள சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, பாம்பு இருக்கு, என்னென்னமோ மிருகங்கள்லாம் இருக்கு, ஒண்ணும் தெரியும். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார், என்ன ஆச்சுன்னார், உடம்பெல்லாம் ஒரே கொப்பளமா ஆயிடுது, என்ன ஆச்சுன்னார். அவர் பார்த்து இது அம்மா இல்ல, இது அது இல்ல, இது இல்ல, எல்லாம் நீக்கி விட்டார். அதுவும் இங்க இருக்கேன்னார், பூச்சி கடிட்டார் டாக்டர், ஏதோ மருந்து கொடுத்தார். இவர் கேட்கிறார், எங்க வீட்டுக்கு பூச்சி எப்படி வரும், நான் தான் அதை பிளிட்டு யூஸ் பண்றேனே, அது எந்த பூச்சி எங்க கடிச்சது தெரியாது, ஆனா இது பூச்சி கடிக்கிட்டார், நீங்களும் வேற அவ்வளவுதான். கொசு கடிச்சா கொசு கடிக்கலாம், பூச்சின்னா எந்த பூச்சி தெரியாது. அதே மாதிரி உங்க ஆத்துக்கே ஒரு பூச்சி கிடைக்கிறதுன்னா காட்டுல இருந்தா கிடைக்காதானே. அதனால இவைகள்லாம் அது அந்த காட்டுல இருக்கு. அதே மாதிரி அவைகள்லாம் தாண்டி வனார்காந்தாரகோ யத்வத், அதே போல ஒரு மனிதன் குருவுடைய வார்த்தையை நம்பி நேத்தி எனக்கூடியதான வார்த்தையை நம்பி யத்வத் ஸ்வாத்மானம் பிரதிபத்யதே, இப்படி தன்னுடைய ஆத்மாவை தான் அறிகிறான் அப்படின்னு சொன்ன விஷயத்தை இப்ப நேத்தி என்கிற உபதேசம் உபனிஷத்து எப்படி சொல்றதுன்னு ஒரு பிரகரணம். இந்த பிரதிபோத பிரகரணம்ங்கிறது ஆயிடும். அப்பப்ப சின்ன சின்ன பிரகரணங்களா சொல்ற. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டராச்சு. மேல் பாகம் நான்